Hi friends, welcome to Nisha's Food Hack Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான ரவா உப்மா ரெசிபி. அதை எப்படி நம்ம டேஸ்டா இன்னும் செய்யலாம்ங்கறத ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்க்கலாம். அதுக்கு கடாயில நான் வெள்ளை ரவை 1 கப் சேர்க்கறேங்க. நம்ம ரோஸ்டட் ரவையா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வறுத்துட்டு நம்ம சேர்த்துட்டோம்னா உப்மா தண்ணி ஊத்தி கிளறும்போது கட்டியாகாது. நல்லா உப்மா ஸ்மூத்தா வரும்ங்கிறதுக்காக நம்ம இப்போ வறுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரவா வறுபட்டதுக்கு வாசனை நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே கடாயில் உப்மா தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்க போகிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஏன் சேர்க்குறோம்னா நம்மளுக்கு உப்புமா சாப்பிடும்போது நல்லா கடிப்பட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ இதோட இஞ்சி 1 இன்ச் அளவு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். கருவேப்பிலை கொத்து 3 கொத்து அளவு பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா எல்லாம் தாளிச்சாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம உப்புமாக்கு தேவையான வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகுறதுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கும் போது வெங்காயம் நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த உப்புமாக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்க்க போகிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி நல்லா கொதி வந்துட்ட உடனேவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுடுங்க. ஊற்றி இந்த மாதிரி ரவையை நல்லா ஸ்மூத்தாக கிளறிடுங்க. நம்ம வறுத்துருக்கிறதுனால ரவை நடுவில் நம்ம கைவிட்டாலும் கெட்டியாகாது. இப்போ திருப்பியும் ஒரு அரை கப் அளவு பால் சேர்க்குறேன். இது நல்லா காய்ச்சி எடுத்து வச்ச பால். இது எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா உப்புமா நார்மலாக இருக்கிற டேஸ்ட்டை விட நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். அதுக்காக உப்புமாவில் இந்த பால் ஊற்றிட்டக்கப்புறம் பால் நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறமே நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்கான நெய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நெய் சேர்த்துட்ட பிறகு உடனே மூடி வச்சு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ரவா உப்புமா ரெடி. இதில் நம்ம கருவேப்பிலை எல்லாம் பொடிச்சு சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முழுசாக போடும்போது நம்ம எடுத்து வச்சு சாப்பிடுவோம். இதில் எதுவுமே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பொடி பண்ணி தான் போட்டிருக்கோம். இந்த உப்புமா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமாக கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.